ஹலோ நண்பா, நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்ல. இப்போ ஒரு வேலை வந்திருக்கு. ஆரம்ப சம்பளமே 75,000க்கு மேலே இருக்கும். ஆமாம், இந்தியன் பேங்க், ஐஓபி, பிஎன்பி உட்பட கிட்டத்தட்ட 11 வித அரசு வங்கிகளுக்கு தேவையான பேங்க் ஆஃபீஸர்ஸ், அதாவது பிஓ அப்படிங்கிற பணியை ஃபில் பண்ணுறதற்கான ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேலைக்கான சேலரி ஸ்லிப் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மேலும் தகவல், யார் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்கன்னா மீண்டும் அடுத்த வருஷம் தாங்க வரும். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஐபிபிஎஸ் பிஓக்கான கம்ப்ளீட் கோச்சிங்கை ஆலிவ் போர்ட் தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆலிவ் போர்டில் பேங்கிங் சூப்பர் எலைட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸோட ஹைலைட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 4000+ லைவ் கிளாஸஸ் இருக்குது. 2000+ டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ், பாஸ்ட் லைவ் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஐபிபிஎஸோட பேங்கிங் எலைட் கோர்ஸ் மூலமாக நீங்கள் எந்த ஒரு வங்கி தேர்வுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய பேர் இதன் மூலமாக கிளியரும் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜ் வந்துருங்க. மேலே லாகின் ஆர் சைன்அப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு என்ரோல் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. அதுவும் இப்போது ஆஃபர் வேறு இருக்குது. SUPER சூப்பர் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுறது மூலமாக டிஸ்கவுண்ட்டோட உங்களால் இப்போவே என்ரோல் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். பட் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆலிவ் போர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஆலிவ் போர்ட். ஓகே, முதற்கட்டமாக இந்த ஐபிபிஎஸ் பிஓ வேலைக்கான பே ஸ்லிப்பை பார்த்துடலாம். ஓகே, பேசிக் பே பாருங்கள் 48,480. இதுதான் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேசிக் பே அப்படின்னு சொல்லி ப்ளஸ் அடிஷ்னல் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்ன விதமான அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதில் பாருங்கள், டிஏ டேனன்ஸ் அலவன்ஸ், லேர்னிங் அலவன்ஸ், அப்புறம் லேர்னிங் அலவன்ஸ் டிஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நிறைய விதமான அலவன்ஸ் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் சம் டிடக்ஷன்ஸும் இருக்குது. அதாவது இதில் இந்த இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற டிடக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ மொத்தமாக உங்களுக்கான கிராஸ் சேலரி அப்படிங்கிறது 90,000+ இருக்கும். இதில் அந்த டிடக்ஷன்ஸ் நான் ஷோ பண்ணியிருந்தேன்ல, அது போக உங்களுக்கான நெட் சேலரி பாருங்கள் 76,430. இதுதான் உங்களுக்கான டோட்டல் பேக்கேஜாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மந்த்தே ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு, ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த ஐபிபிஎஸ் பிஓவில் நீங்கள் ப்ளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த ஐபிபிஎஸ் பிஓ வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதற்கான தெளிவான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். போர்ட்டல் பாருங்கள், ஓப்பனில் தான் இருக்குது. வர ஜூலை 21 இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 தேர்வுகள் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்ன வங்கிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 விதமான வங்கி. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பிஎன்பி, சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி இந்த வங்கிகளுக்கு தேவையான ஆஃபீஸர், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பணியை ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சேலரி பாருங்கள், இதுதான் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இதுதான் பேசிக் பே. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 75,000+ உங்களுக்கான டோட்டல் கிராஸ் சேலரி இருக்கும். ஓகே, இதுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் 20லேருந்து 30 வயசு வரை இருக்கிற ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35. OBCனா +3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இந்த டிகிரி தான் அந்த டிகிரி தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு தகுதி தான். ஆனால் 21/7/2026 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் டிகிரியில் பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த டிகிரி குவாலிஃபிகேஷனை வச்சு இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸை பொறுத்தவரையும் 850 ருபீஸுங்க. SC ST PWD அப்படின்னா 175 ருபீஸ் ஃபீ பே பண்ணணும். 2 தேர்வு இருக்குது, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரையும் இதுதான் உங்களுக்கான பேட்டர்னு. இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 60 மினிட்ஸ். ஸோ 1 ஹவர் உங்களுக்கு டைம் தராங்க. மெயின்ஸை பொறுத்தவரை இதுதான் ரீசனிங்கு, ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸு, 200 மார்க்ஸு, 160 மினிட்ஸ் டைம் தராங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கும். எஸ்ஏ ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் போன்றதும். இந்த ஐபிபிஎஸ் பிஓ ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எக்ஸாமினேஷனை நீங்கள் தாராளமாக தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனும் தமிழ்நாடு தான். என்ன தான் 6,500+ வேக்கன்சி இருந்தாலும் நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாம் அப்லோட் பண்ணணும். லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்க்கை தரேன். அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். அதை பார்த்தா மட்டுமே தான் உங்களால் டைம் வேஸ்ட்
மிஸ்பிளேஸ் பண்ணாமல் பிழை இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ இருக்கக்கூடிய ஓவரால் வேக்கன்சியில் எந்தெந்த பேங்க்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவில் 1900, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500. ஓகே, இன்னும் சில வங்கியில் வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணலை. இந்தியன் பேங்க்கில் இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை, நாட் ரிப்போர்ட்டட். யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல. அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணால் இன்னும் வேக்கன்சி அதிகமாகவே வரும். ஸோ இது வந்து ஆல் இந்தியா வேக்கன்சி தான். தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது செப்பரேட் பண்ணி கொடுக்கல. பட் வந்து ஒரு டீசெண்டான வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40வது பக்கத்திலிருந்து என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் அதோட தகவல் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. விருப்பமும் தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க, இந்த வங்கி அதிகாரி பணி அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சேலரி ஸ்லிப்பையும் நான் வந்து ஷோ பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ எவ்வளோ சேலரி உங்களுக்கு கையில் கிடைக்கும், என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். விருப்பம் தகுதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.